பார்க்கலாம் போங்க. காஃபி குடிப்பது போல் எளிதாக. இன்னைக்கு நம்ம வகைக்கெழுல டெரிவேட்டிவ்ல தான் டிவிஷன் ரூல் தான். ஏன்னா டிவிஷன் ரூலை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வகுத்தல் விதி கொஞ்சம் இன்னும் 2-3 ப்ராப்ளம், இன்னைக்கு 2 ப்ராப்ளம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ d/dx ஆஃப் இந்த ப்ராப்ளத்தை பாருங்க. டெரிவேட்டிவ் ஆஃப் 2x + 3/x²-5. இதில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம். நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர். ஸோ நம்ம வந்து அந்த வகுத்தல் விதி பயன்படுத்தி இதை வகைக்கெழு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம அந்த வகுத்தல் விதியை எழுதலாம். மறந்துடாமல் அந்த ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார்முலாவை எழுதுறீங்க. அந்த ஃபார்முலாவை நீங்கள் புரிஞ்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் நியூமரேட்டரோட டெரிவேட்டிவ் டினாமினேட்டர் மைனஸ் நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் பை டினாமினேட்டர் ஸ்கொயர். ஓகேயா? இப்போ நமக்கு நியூமரேட்டர் அதை தான் இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணணும். அப்போது d/dx ஆஃப் நியூமரேட்டர் என்ன 2x + 3 = டினாமினேட்டர் நம்ம அப்படியே வச்சுக்கோம். ஓகேயா? மைனஸ் இப்போ இந்த டெரிவேட்டிவ் 2x + 3 மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். வகைக்கெழு பண்ணுறது நியூமரேட்டர். அப்புறம் டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கணும். அடுத்து நியூமரேட்டர் அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ். ஓகேயா? இதில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டெரிவேட்டிவ் டிவைடட் பை டினாமினேட்டரோட டெரிவேட்டிவோட ஹோல் ஸ்கொயர். டினாமினேட்டரோட ஸ்கொயர், நாட் டெரிவேட்டிவ் கிடையாது, டினாமினேட்டரோட ஸ்கொயர். இப்போ நம்ம d/dx ஆஃப் 2x + 3 என்னன்னு பார்க்கலாம். இது வந்து என்னன்னா கூட்டல் இருக்கு, கூட்டல் விதி யூஸ் பண்ணணும், அடிஷன் ரூல். அப்போ d/dx ஆஃப் 2x plus d/dx ஆஃப் 3 தனித்தனியா d/dx ஆஃப் u + v என்ன du/dx + du/dx அதான் யூஸ் பண்ணுறோம். இப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் 2x என்ன 2. ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியில் எடுத்துட்டு 2 வரும். dx/dx 1 நமக்கு தெரியும். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் 2x 2 ப்ளஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன, டெரிவேட்டிவ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 0. இது எல்லாமே நம்ம முந்தின வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெரிவேட்டிவ் ஆஃப் x² - 5 என்ன நம்ம பார்த்துக்கோம். d/dx ஆஃப் x² - 5. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், d/dx ஆஃப் x². நான் இதை வந்து இந்த இடத்துல எழுதுறேன். நம்ம இங்கே வந்து இங்கே எழுதிக்கலாம். நான் டெரிவேட்டிவ் ஆஃப் x² - 5 என்ன நம்ம பார்க்கணும். இங்கே மைனஸ் இருக்கு, மைனஸும் கூட்டல் விதி தான். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா x² - 5 x² கூட்டல் விதியே யூஸ் பண்ணுங்க. இடையில கூட்டலுக்கு பொதுவாக இங்கே கழித்தல் இருக்கு, கழித்தல் போடுங்க. ஸோ கூட்டல் விதியும் கழித்தல் விதியும் ஒரே மாதிரி தான். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் த செகண்ட். இப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன x². அதுக்கு தான் நம்ம அந்த அடுக்கு விதி x⁴n அப்படின்னா என்ன பண்ணுவோம், n அந்த பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்துட்டு அப்புறம் பவரோட ஒன்று கழிக்கணும். இப்போ இங்கே 2 இருக்குது இல்லையா, ஸோ பவரை முன்னாடி கொண்டு வந்துடும். x⁴2 - 1 மைனஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன, டெரிவேட்டிவ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் 0. ஸோ இது 0 ஆகிடும். இது வந்து 2 - வந்து 1, ஸோ 2x. ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் x² - 5 வந்து 2x. இப்போ இதில் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டெரிவேட்டிவ் ஆஃப் த நியூமரேட்டர் வந்து 2, டெரிவேட்டிவ் ஆஃப் த டினாமினேட்டர் வந்து 2x நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை பயன்படுத்தி நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதுவோம். ஸோ d/dx ஆஃப் 2x + 3 இதுதான் நம்ம 2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இன்ட்டு x² - 5 மைனஸ் 2x + 3. நான் ஏன் திருப்பி எழுதுறேன்னா அது ஃபர்ஸ்ட் பேஜுக்கும் செகண்ட் பேஜுக்கும் உங்களுக்கு வந்து அந்த இங்கே சேர்ந்து பார்க்க முடியல அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால அந்த எழுதுகிற ஸ்டெப்பவே திருப்பி எழுதுறேன். டினாமினேட்டரோட ஸ்கொயர். ஸோ
ஸோ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் டெரிவேட்டிவ் ஆஃப் 2x + 3. இந்த டெரிவேட்டிவ் ஆஃப் 2x + 3 என்ன 2. அண்ட் x² - 5 நான் அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ் 2x + 3 நான் அப்படியே எழுதுறேன். டெரிவேட்டிவ் ஆஃப் x² - 5 என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இந்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா? டெரிவேட்டிவ் ஆஃப் x² - 5 வந்து 2x. ஸோ அந்த 2x நான் by denominator என்ன x² - 5 the whole square. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த நியூமரேட்டரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறேன். விரிச்சு சுருக்கி எல்லாம் எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். 2x² மைனஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். 2x² மைனஸ் 2 × 5 10. இப்போ இங்கே வந்து 2xஐ வச்சு இதை மல்டிபிள் பண்ணணும். இதே டிஸ்ட்ரிபியூஷன் தான் இங்கே 2x வெளியில். ஸோ மைனஸ் ஏன்னா இங்கே வெளியில் மைனஸ் இருக்கா 2x × 2x 4x² minus 3 2s are 6 6 by x² minus 5 the whole square. ஓகே இப்போ இதில் லைக் டேர்ம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் லைக் டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த 2x² 4x² தான் லைக் டேர்ம். லைக் டேர்மை நம்ம கம்பைன் பண்ணலாம். 2x² minus 4x² வேற வேற சைனு. ஆனால் லைட் டேர்மை இப்போ பெரிய கழிச்சு பெரிய நம்பருக்குரிய சைன் -2x². இதோட ஆன்சர். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் -2x². நான் இந்த ஸ்டெப்லேயே வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ அதை கம்பைன் பண்ணோம்னா 2x² -10 -4x² -6 இதான் நம்மகிட்ட இருக்கு. by x² - 5 the whole square. கம்பைன் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா -2x² -6x எப்பயுமே பாலினாமியல் எழுதும்போது அடுக்கு வந்து இறங்கு வரிசையில் வர மாதிரி பவர் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வர மாதிரி எழுதிக்கணும். ஸோ -2x² - 6x -10 divided by x² - 5 the whole square. இது ஆன்சர். நமக்கு வேணும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து எல்லாமே ஈவன் நம்பராக இருக்கிறதுனால 2 வந்து காமனாக இருக்குது எல்லாத்துலேயும். ஸோ நான் -2ஐ நான் வெளியில் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டா -2ஐ வெளியில் எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்மில் x² மட்டும் இருக்கும். செகண்ட் டேர்மில் 3x இருக்கும். ஏன்னா இப்போ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்க -2 × 3x எவ்வளவு -6x. அந்த டேர்ம் வந்து நம்ம மிச்சம் இருக்கிறது ஃபேக்டர் பண்ணிட்டு வெளியில் எடுக்கும். 10 எப்படி பிரிச்சு எழுதுனா 2 × 5 எழுது. அப்போ -2 வெளியில் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது +5 divided by x² - 5 whole square. இவ்வளோதான். இந்த விதியில் நியூமரேட்டரை தனியாக டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம அங்கங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணும்போது அப்புறம் சுருக்கும் போது அங்கங்கே பிரதிட்டு அப்புறம் சுருக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒரு கணக்கு பார்த்துடலாம். அதை கூட்டல் விதி அதை வகுத்தல் விதிக்கு தான். அதாவது கோஷியன்ட் ரூல் 1 + tan x by 1 - tan. திருப்பி நான் வகுத்தல் விதியை இங்கே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் டேர்மோட டெரிவேட்டிவ் அதாவது நியூமரேட்டரோட டெரிவேட்டிவ் b செகண்ட் டினாமினேட்டர் மைனஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ் பை டினாமினேட்டரோட ஸ்கொயர். ஸோ அதே நான் யூஸ் பண்ணும்போது d/dx ஆஃப் 1 + tan x அதாவது நியூமரேட்டரோட டெரிவேட்டிவ். நான் என்ன பண்ண போகிறேன் டினாமினேட்டரை அப்படி வைக்கணும். ஏன்னா அதுதான் வகுத்தல் விதியில் இருக்குது. அப்புறம் மைனஸ் போட போகிறோம். நியூமரேட்டரை அப்படியே வைக்க போகிறோம். டினாமினேட்டரோட டெரிவேட்டிவ். புரியுதா? நீங்கள் எல்லா இதுக்குமே வந்து இந்த மனசில் சொல்லி சொல்லி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தப்பு வராது. அப்புறம் டினாமினேட்டரோட ஸ்கொயர் தப்பும் வராது. ரெண்டாவது புரிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டெரிவேட்டிவ் ஆஃப் இந்த டேர்மோட டெரிவேட்டிவும் இந்த டேர்மோட டெரிவேட்டிவும் தனியாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அங்கே போய் நான் பிரதிடுவேன். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் 1 + x என்னவாக இருக்கும்? டெரிவேட்டிவ் ஆஃப் 1 + tan x. இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கூட்டல் விதி. ஏன்னா இங்கே கூட்டல் இருக்கு. ஸோ d/dx ஆஃப் 1 ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் d/dx ஆஃப் செகண்ட்.
டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் செகண்ட் டேர்ம். இந்த இடத்துல மைனஸ், சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா இதே தான், ஆனால் இந்த இடத்துல நம்ம மைனஸ் போடணும், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் 1 என்ன? டெரிவேட்டிவ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் 0. ஸோ இது 0. இது எல்லாருக்கும் தெரியும், d by dx of tan x equal to secant square. இது எங்க இருக்குன்னா ஃபார்முலாவோட லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த டெரிவேட்டிவ்க்கு கொடுத்துருக்க ஃபார்முலா அட்டவணையில் இது இருக்கும். டெரிவேட்டிவோட tan x ஓட வகைக்கெழு secant square. அப்போ அது யூஸ் பண்ணால் ப்ளஸ் secant square. ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் 1 plus tan x is secant square x. ஓகே, இப்போ நம்ம டெரிவேட்டிவ் ஆஃப் 1 minus tan x கண்டுபிடிச்சிக்கலாம். டெரிவேட்டிவ் ஆஃப் 1 minus tan x என்ன? d by dx. அகைன் கூட்டல், திருப்பி என்ன நம்ம பண்ணுறோம்? அடிஷன் ரூல். d by ஃபர்ஸ்ட் டேர்மு, ஆனால் இங்கே சைன் மட்டும் மைனஸாக இருக்கு. tan x. இது வந்து என்னது? tan x. டெரிவேட்டிவ் ஆஃப் 1 என்ன? டெரிவேட்டிவ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 மைனஸ் அப்படி போட்டுக்கிறோம். டெரிவேட்டிவ் ஆஃப் tan x என்ன? டெரிவேட்டிவ் ஆஃப் tan x ஏற்கனவே போன பேஜில் பார்த்தோம், secant square x. ஸோ இது வந்து மைனஸ் secant square x. ஓகேயா? ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் 1 plus tan x secant square x, டெரிவேட்டிவ் ஆஃப் 1 minus tan x வந்து மைனஸ் secant square x. நம்ம என்னென்ன அந்த ஃபார்முலாவை நம்ம எழுதணும். d by dx ஃபார்முலாவில் இந்த நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அதை எழுதிட்டு அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்க அந்த டெரிவேட்டிவ் ஆஃப் 1 plus tan x-ஐயும் 1 minus tan x-ஐயும் நம்ம போடணும். போய் அங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணணும், அவ்வளோதான். மைனஸ் 1 plus tan x இன்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் 1 minus tan x divided by 1 minus tan x the whole square. 1 minus tan x the whole square. Okay, derivative of 1 plus tan x நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? ஆமா, derivative of 1 plus x secant square x நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நான் derivative of 1 plus tan x secant square வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். derivative of 1 plus tan x பொதுவாக secant square நான் போட்டுக்கலாம். 1 minus tan x minus 1 plus tan x நான் அப்படி வச்சுக்கிறேன். இன்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் 1 minus tan x என்ன? டெரிவேட்டிவ் ஆஃப் 1 minus tan x நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேனா? ஆமாம், என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்? மைனஸ் secant square. அப்போ இந்த மைனஸ் secant square x கொண்டு போய் இந்த இடத்துல போட்டுக்கலாம். போடலாமா? ஸோ இது மைனஸ் secant square x. The whole thing divided by என்ன வரும்? மிச்சம் இருக்கு. tan x the whole square. இதுதான் இந்த இடத்துல வீடியோ என்னோட ஃபேஸ் வர்றதுனால இந்த இடத்துல உங்களுக்கு தெரியாது. ஸோ இதை நான் இன்னொரு தடவை நான் எழுதிடுறேன். ஓகேயா? கொஞ்சம் சின்னதாக எழுதுனேன்னா உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லையா இதை நான் அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போயிடுறேன். டெரிவேட்டிவ் ஆஃப் 1 plus tan x ஃபர்ஸ்ட் டேர்ம் அது secant square x. அப்புறம் செகண்ட் டேர்ம் அதாவது டினாமினேட்டர் இருக்குது 1 minus tan x மைனஸ் 1 plus tan x நான் அப்படி வச்சுட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் 1 minus tan x is minus secant square x. Whole thing divided by denominator ஓட square. ஓகேயா? புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சிம்பிளாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் போன ப்ராப்ளத்தையும் நான் போட்டேன். உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கான்னு சப்போஸ் a இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இப்படி இருக்குன்னா ஏயை வச்சு எக்ஸை பெருக்கணும், அப்புறம் ப்ளஸ் போட்டு ஏ வச்சு இதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ. ஸோ இங்கெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணோம்னா secant square x இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேர்மோட 1 secant square x minus secant square x into tan x. அதே டிஸ்ட்ரிபியூட்டிவ் தான் இங்கே மைனஸை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 1 into minus secant square x அப்புறம் tan x into minus secant square. அப்போ 1 into minus secant square x என்ன? minus secant square x plus tan x அடுத்த டேர்ம் வந்து tan x into secant
ஆனால் இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ நான் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் இல்லை டிவைடட் பை 1 minus tan x. இப்போ நமக்கு ஏதாவது சிம்பிளிஃபிகேஷனுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். பார்க்கலாமா? இப்போ இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண சைன் எல்லாம் வச்சு இந்த டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இங்கே வந்து மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதை மைனஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப இங்கே போய் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். இந்த டேர்ம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் வரும். அந்த மைனஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு என்ன தேவையோ சரி அப்புறம் லைக் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணுறதா ஆட் பண்ணுறதோ அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் tan x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் tan x சீக்கண்ட் ஸ்கொயர் அந்த மாதிரி tan x சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிக்கலாம். இல்லை சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸை சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு tan x எழுதிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ப்ராடக்ட் வந்து எப்பவுமே கம்மி பண்ணிக்கலாம். அதனால நம்ம இங்கே வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் tan x எழுதிக்கலாம். அப்போது இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் tan x வேறு வேறு சைன் இருக்கிறதுனால ரெண்டையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். சாரி கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இருக்கிறது வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ரெண்டு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு இது ரெண்டு டேர்ம் இருக்கா. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஆட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் 2 சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ரெண்டு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் 2 சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் பை 1 மைனஸ் tan x the whole square. நம்ம இப்படி இதோடையே நம்ம நிப்பாட்டலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணணும் 1 minus tan x the whole square. புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இது ரெண்டுமே வந்து நம்ம பார்த்து இந்த ரெண்டு ப்ராப்ளமுமே இந்த ரெண்டு கணக்குமே வகுத்தல் விதியை அடிப்படையாக கொண்டு வந்தது. இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி சுருக்கிட்டு அதாவது விரிச்சு எழுதிட்டு அப்புறம் லைக் டேர்ம்ஸ் வந்து ஒரே டேர்மு வேறு வேறு சைடில் வரப்போ அதை கேன்சல் பண்ணும்போது சுருக்கி நம்ம வந்து 2 சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் 1 minus tan x the whole square ஆன்சர் கிடைக்குது. இது வந்து டெரிவேட்டிவ்க்கு கோஷன்ட் தான் வகுத்தல் விதி. இப்போ வகைக்கெழுவுக்கு கூட்டல் விதி, பெருக்கல் விதி, வகுத்தல் விதி இது மூணும் நம்ம பார்த்துக்கோம். இந்த மூணு போக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது டெரிவேட்டிவ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் வந்து 0. டெரிவேட்டிவ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் 0. அதே மாதிரி இன்னொரு அதுவும் நான் வந்து அடுத்த வீடியோவில் கூட நான் ப்ராப்ளம் போடுறேன். ddx ஆஃப் கே எஃப் ஆஃப் எக்ஸ்னா நம்ம கேயை வெளியில் எடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனை மட்டும் அதை கான்ஸ்டன்ட் கேங்கிறது மாறிலிங்க அதை கே வெளியில் எடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். இந்த இது யூஸ் பண்ணி தான் இந்த முதல் கணக்கில் இந்த டெரிவேட்டிவ் ஆஃப் 2xல 2 முன்னாடி எடுத்துட்டு எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ dx பை dx வந்து 1, அதனால நமக்கு வந்து 2 இன்ட்டு 1 1. ஓகே, இப்போ வந்து வகுத்தல் விதியில் ரெண்டு கணக்கு நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு கணக்கை பார்க்கலாம். Until then, bye. Happy learning.